ஏற்படுத்திய முகநூல் பதிவு. வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. இனி விரிவான செய்திகள். முகநூல் பக்கத்தில் பரபரப்பான ஒரு படம் வைரலாகி பரவி வருகிறது. அந்த படத்தில் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் தமிழர்களின் தலைவர் என்று தமிழக மக்களால் மிகவும் போற்றப்படுபவரும் திமுக தலைவருமான கலைஞர் அவர்களின் புகைப்படம் தான் அது. இன்றைய முதல்வர் ஜோசப் விஜயின் பிரம்மாண்டமான உருவத்தில் உருவாக்கப்பட்ட முதல்வர் ஜோசப் விஜயின் கால்களில் கலைஞர் விழுந்து வணங்குவது போன்ற ஒரு படம் பதிவேற்றம் செய்யப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. இது திமுக தொண்டர்களிடம் மட்டுமல்லாமல் கலைஞர் மீது பற்று கொண்ட தமிழக மக்களின் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சமூக விழிப்புணர்வு இயக்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவரும் வழக்கறிஞருமான ஜேடி சாக்ரட்டிஸ் தனது ஆதரவாளர்களுடன் கோவை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அந்த புகார் மனுவில் கலைஞர் அவர்களை சிறுமிப்படுத்தும் வகையில் மட்டுமல்லாமல் சமூகத்தில் இரு பிரிவினர்களிடையே கலவரத்தையும் கெட்ட நோக்கத்தோடு இந்த புகைப்படம் தயாரிக்கப்பட்டு பரப்பப்பட்டு வருகிறது. இதனால் கலைஞர் அவர்களால் வாழ்வும் வளமும் பெற்ற பாமர மக்கள் முதற்கொண்டு கற்றறிந்த சமூகத்தினரும் மிகுந்த மனவேதனையும் ஆத்திரமும் கொண்டு உள்ளனர் என்று குறிப்பிட்டிருந்தது. இது குறித்து நமது ஈகிள் நியூஸ் செய்தி சேனலுக்கு பேட்டியளித்த போது, நேற்று முகநூலில் ஒரு புகைப்படத்தை பார்த்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைய நேரிட்டது. அந்த புகைப்படத்தில் இப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுடைய கால்களிலே முன்னாள் முதல்வர் எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டிலே வாய்ப்பற்றவர்களுக்கெல்லாம் கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளை வழங்கிய எங்கள் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் ஜோசப் விஜயுடைய கால்களில் விழுந்திருப்பது போல ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு புகைப்படம் எடுத்து அதை குருட புத்தியோடு பதிவிட்டு இருந்திருக்கார்கள். அதை பார்த்தோன்னா எங்களுக்கு மிகுந்த ஆத்திரமாயிட்டு, என்னன்னு சொல்லி இப்படி ஒரு மனநிலை எப்படி வருதுன்னு தெரியல. அவரால் பயனடைந்த கோடிக்கணக்கான இளைஞர்கள் வெளிநாட்டுல உள்நாட்டுல பல்வேறு துறைகளில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவருடைய சமூக நீதி பார்வை, அவர் கல்விக்காக கணினி மயப்படுத்துறதுக்காக அவர் செஞ்ச சாதனைகள் எல்லாம் மறந்துட்டு அவர் எந்த கணினி இதெல்லாம் உருவாக்குனாரோ அதுலயே அவரை பத்தி கேவலமா பதிவிடுறாங்க. இது என்னை போன்றவர்களை ரொம்ப வேதனைப்படுத்துச்சு. அதனால அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு காவல் ஆணையரோட புகார் கொடுக்க வந்தோம். காவல் ஆணையாளர் அவர்களை பார்க்க முடியல. அதனால டிசி லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு டிசி அவர்களுடைய கேம்ப் ஆபீஸ்ல எங்களுடைய புகாரை வாங்கி வச்சிருக்காங்க. எங்களை டிசி அவர்களை கூட பாக்குறதுக்கு எங்களை அவங்க அனுமதிக்கல, புகாரை வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க திமுகவில் ஏதாச்சும் ஒரு பதவியில் இருக்கிறீங்களா? இல்ல, நான் திமுகவில் எந்த பதவியிலும் இல்ல. திமுக அனுதாபியா, ஆதரவாளரா? நான் திராவிட சித்தாந்தவாதி. எதுக்காக இந்த கேள்வினா, திமுக சேர்ந்த எந்த ஒரு பொறுப்பாளர்களும் இல்ல ஆதரவாளர்களோ அல்லது மாவட்ட அளவில் இருக்கிறவங்களோ யாருமே இது சம்பந்தமான புகாரோ அல்லது பேட்டியோ இது வரைக்கும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க குறிப்பா ஒரு தனி மனிதனா ஒரு இயக்கத்தை சார்ந்தவராக இருக்கிறீங்க, நீங்க இதை கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? காரணம் கண்டிப்பா இருக்குது. அவங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தால கலைஞர் அவர்களால, மு.க. ஸ்டாலின் அவர்களால, உதயநிதி ஸ்டாலின் அவர்களால பயனடைஞ்சவங்க இங்க வராம இருக்கலாம். அவங்க பதவி சுகம் அனுபவிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா நான் திராவிட சித்தாந்தவாதி, கலைஞர் அவர்களை ரொம்ப நேசிக்கிறவன். திராவிட சித்தாந்தத்தால, அது கொடுத்த கல்வியால, அது கொடுத்த சமூக மறுமலர்ச்சியால இந்த சமூகம் தமிழ்நாடு இப்படி ஒரு அமைதி பூங்காவாகவும் ஒரு படித்த மக்களை கொண்டதாகவும் ஒரு பண்பட்ட மக்களை கொண்டதாகவும் இருக்குது. அப்படி பண்பட்ட மக்களை உருவாக்குறதுக்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் அவர்கள் இவங்கதான் காரணம். கலைஞர் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சராக இருந்து இந்த மக்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி இருக்கிறாரு. அந்த உணர்வோடு அந்த வேதனையோடு நான் இங்க புகார் கொடுக்க வந்திருக்கிறேன். புகார் கொடுக்க வராதவர்களால அதை பத்தி ஒரு கண்டன அறிவிப்பு கூட கொடுக்காம இருக்கிறவங்களால பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அதாவது
விமர்சனம் பண்றது யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், அது தவறு, அது 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 கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இது ஒரு குரூர புத்தியோட ரொம்ப கேவலமான இனத்தோட ஒரு மிகப்பெரிய தலைவரை 94 வருஷத்துல 80 ஆண்டுகள் இந்த சமுதாயத்துக்காக உழைச்ச ஒரு மாமனிதரை இப்படி கேவலப்படுத்தி இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்குது. இது பொதுவடமா இருக்கிறதுனால என்னால என்னுடைய அழுகைய கட்டுப்படுத்திட்டு இருக்கிறேன். அவ்வளவு வேதனையோட நாங்க பதிவு பண்றோம்.